வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேசராசி. ராசி பலன்களுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதம் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி மாகாளய அமாவாசை, நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்கி 12ஆம் தேதி முடிவடைகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி நமது தேசபிதா காந்தி அவர்களின் பிறந்த நாள். அக்டோபர் 11இல் ஆயுத பூஜை, 12இல் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. அக்டோபர் 31இல் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது. எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகள் உண்டு குறைந்த அளவே பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழல்களுக்காகவும் உங்கள் பாதுகாப்பிற்காகவும் உதவ வேண்டுகிறேன். நன்றி. மேசராசி. இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை தரும் நிலையில் குரு, செவ்வாய், கேது, புதன், சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளும் சுப செலவுகளும் ஆடை அலங்கார சேர்க்கைகளும் உண்டாகும். இந்த மாதம் முழுவதுமே நற்பலன்களையே பெறவிருக்கிறீர்கள். நீங்கள் ஆயுத பூஜை, தீபாவளி போன்ற பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட காத்திருக்கிறீர்கள். வருவாயும் அதிகரித்து சுப செலவுகளும் அதிகரிக்கும். நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் தாராளமான பணவரவை பெறவிருக்கிறீர்கள். அதன் மூலம் உங்கள் வாங்கும் திறன் அதிகரித்து விழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் மகிழ்ச்சியையும் சந்திக்கவிருக்கிறீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் மேலதிகாரிகளும் நிர்வாகத்தினருக்கும் திருப்தி அடைந்து உங்களுக்கு நற்பெயர்களை பெறவிருக்கிறீர்கள். இந்த மாதம் இதுவரை காதல் வயப்படாதவர்கள் புதிய காதலியை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையேயான புரிதல்கள் அதிகரிக்கும். இதனால் இருவரிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் வருவாய் அதிகரிக்கும். இந்த மாதம் தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். புதிய தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், விரிவாக்கம் போன்றவற்றை செய்ய இது உகந்த மாதமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான நல்ல நிலையில் இருக்கும். உங்களுடைய செயல்திறன், உழைப்பு மேம்படும். இதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். இந்த மாதத்தில் வேலை மாற்றம், இடமாற்றம் விரும்புபவர்களின் ஆசை நிறைவேறும். மாணவர்களை பொறுத்தவரை ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்கள் இந்த மாதம் நல்ல வாய்ப்புகளை பெற்று நல்ல வருமானத்தையும் பெறுவார்கள். போட்டியாளர்களை வீழ்த்தி முன்னேறுவார்கள். அரசியல்வாதிகள் தங்களுடைய போராட்ட குணத்தால் வெற்றி பெறுவார்கள். புதிய பதவிகளை பெறுவார்கள். மக்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக அமையும். ஏற்கனவே நோயினால் அவதிப்பட்டு வந்தவர்கள் சிறிதாக அதிலிருந்து விடுபடுவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான அதிர்ஷ்டமான மாதமாக அமையவிருக்கிறது. இந்த மாதத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பெருமாளை வழிபட்டு அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.